வெல்கம் டு பூம் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அது எங்க அம்மா சொல்லுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூம்ஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? நாங்க 3 பேரும் சேர்ந்து டெரகோட்டா கிளே, என்ன கிளே? டெரகோட்டா கிளே மினியேச்சருக்கு யூஸ் பண்ற கிளே. மினியேச்சர்னா என்னம்மா? பொம்மை பண்ற கிளே. குட்டி குட்டி பொம்மைங்க பண்ற கிளே, ஜுவல்ஸ் பண்ற கிளே ஃபர்ஸ்ட் எப்படி ரெடி பண்றதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கத்துக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் கிளே எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும் அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து களிமண் வேணும். களிமண் வந்து நம்ம வந்து பானை செய்யறவங்க கிட்ட இல்ல நமக்கு எங்க எப்படி களிமண் கிடைக்குதோ அந்த ட்ரையா கிடைக்கிற களிமண்ணை அப்படியே எடுத்துக்கலாம். மினியேச்சர் எல்லாம் பண்ற மாதிரி இருந்தா அந்த மினியேச்சர் பண்றதுக்கு நமக்கு பானை செய்யறவங்க நமக்கு நியர்ல கிடைச்சி அவங்க கிட்ட நம்ம வாங்கினோம்னா பெசஞ்ச களிமண்ணே கிடைச்சா பெசஞ்ச களிமண்ணே வாங்கிக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டில் எப்படி அந்த பெசஞ்ச களிமண் அவங்க வந்து செய்யறதே வேற மெத்தட்ல செய்வாங்க. அந்த மாதிரி நம்ம எப்படி வீட்டில் பிசைஞ்சு ரெடி பண்ணுறது, நம்ம ஸ்லோ ப்ராசஸில் எப்படி ரெடி பண்ணுறது, இன்ஸ்டண்ட்டாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற 2 மெத்தடையும் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து இது வந்து நாங்கள் அவங்கக்கிட்ட பிசைஞ்ச கிளேவை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இருந்தாலும் அதை நாங்கள் திரும்ப ரீயூஸ் பண்ணி அதை எப்படி பிசைறதுங்கிறத காட்ட போகிறோம். அந்த களிமண் எடுத்து அந்த கிண்ணத்தில் போடுமா. இப்போது களிமண்ணை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிட்டு நம்ம ட்ரையாக கல்லுகள்லாம் இருந்தாலும் பரவாயில்ல அந்த களிமண்ணை இந்த கிண்ணத்தில் போட்டுக்கிட்டு தண்ணியை ஊற்றணும். தண்ணியை ஊற்றி நல்லா அந்த களிமண் வந்து எந்த ஒரு 10 to 15 அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு எந்த ஒரு லம்ஸும் எதுவும் கட்டிக்கிட்டியா இல்லாத கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊற விட்டுக்கலாம். ஊற விட்டுட்டு அதை நல்லா வந்து பிசைஞ்சு இப்போ முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour அந்த மாதிரி ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் கையை விட்டு பிசைஞ்சு அதை வந்து லிக்விட் ஆக்கிக்கணும். நல்ல கல்லெல்லாம் இல்லாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். அதில் வந்து குப்பை கல்லுங்க அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாத அளவுக்கு அதை பிசைஞ்சு லிக்விடாக ரெடி பண்ணிக்கணும். லிக்விடாக ரெடி பண்ணிக்கிட்டு பாருங்கள், இப்போ நாங்கள் பிசைஞ்ச களிமண் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்படி இருந்தும் அந்த பிசைஞ்ச களிமண்ணை இப்போ திரும்ப போட்டு பிசைக்குள்ள பாருங்கள் கல்லுக்கெல்லாம் இருக்குது. கல்லுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம திரும்ப வந்து நம்ம டெரகோட்டா ஜுவல்ஸ் பண்ணுறதா இருந்தால் கம்பல்சரி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா தான் நமக்கு வந்து எந்த இதுவும் இல்லாமல் நல்லா நீட்டாக கிடைக்கும். மினியேச்சர்ஸ் எல்லாம் பண்ணுறதா இருந்தால் பரவாயில்ல, இது இருந்தாலும் தப்பில்லை, அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா ஒரு குச்சி வச்சு கூட நம்ம கலக்கிக்கலாம். குச்சி வச்சு கலக்குங்க, மெல்ல 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 கலக்குங்க. மெல்ல கலக்கி இப்போ கையை விட்டு பாருங்கள் அதில் ஏதாவது இருக்கான்னு. மண்ணெல்லாம் கரைஞ்சிருச்சா? இன்னும் இருக்கு. நீ நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் குச்சி வச்சு கலக்குங்க. இப்போ நல்லா ஒரு 5 minutes 2 பேரும் கலந்துட்டாங்க. இப்போ கலந்ததுலேயும் இன்னும் கொஞ்சம் எல்லாம் கட்டிக்கிட்டே இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வந்து அடுத்தது வந்து இன்னொரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு வளைய வச்சுருக்கோம். வளைய வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு இப்போது இந்த தண்ணியை அப்படியே இந்த துணி மேலே டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். மெல்ல ஊற்றுங்க பார்க்கலாம், சிந்தாமல் ஊற்றணும். மெல்ல ஊற்றி அந்த குச்சியில் கலந்து விடுமா. போதும் 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 நிறுத்துங்க. இப்போது நல்லா இந்த துணியை வச்சு இந்த துணிக்குள்ளே மண்ணை போட்டுட்டு நல்லா இந்த துணியை வச்சு நல்லா இப்படி பிழிஞ்சு விட்டு நான் இப்போ ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே இன்னொரு கையில் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா பிழிஞ்சு விட்டு எடுத்தால் இது வந்து நமக்கு வந்து இந்த டெரகோட்டா ஜுவல்ஸ் பண்ணுறோம்ல அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டு அந்த மண் கீழே போய் எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே அசைக்காமல் அப்படியே ஒரு 1 or 2 hours விட்டால் எல்லாம் தெளிஞ்சு மேலே தண்ணியெல்லாம் தனியாக வந்துடும். கீழே அப்படியே மண் வந்து ஒரு
தோசை மாவு பதத்துக்கு கீழே மண் வந்து கிடைக்கும். அதை வந்து அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு அடுத்தது சொல்கிறேன். நம்ம இதை வந்து தெளிய விட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம நேற்று ஈவினிங் வந்து கரைச்சி வச்சோம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இன்னைக்கு மார்னிங் ஆகி இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நாங்கள் இப்போ தான் வீடியோ எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், அதை பூரா தண்ணி தெளிஞ்சு அப்படியே பாருங்கள் அடியில் போய் மண் பூரா செட்டில் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி பூரா அப்படியே ஒரு கிண்ணத்துலேருந்து இன்னொரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் இருக்கிற இந்த மண்ணை வந்து இதை இப்படியே வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர் மேலே போட்டு காய வச்சு ஒரு 2 days 3 days நம்ம வெயிலில் வச்சோம்னா அப்படியே காஞ்சி நமக்கு வந்து கிளே ஃபார்முக்கு வந்துடும். அப்படியும் பண்ணலாம். இன்னொன்று வந்து இப்போது இன்னொரு ஷார்ட் மெத்தட் ஒன்று எப்படி ஃபாஸ்ட் ஆகிறதுங்கிறத காட்ட போகிறேன். இப்போ இந்த தண்ணி வந்து எடுத்துட்டோம். இப்போ இந்த தண்ணியை வந்து தனியாக வச்சிடலாம். இப்போ இந்த மண்ணை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இது கையில் எடுத்துக்கோமா. இப்போ வந்து இது பாருங்கள், இது வந்து ஒரு பழைய பெட்ஷீட்டு, கிழிஞ்ச பழைய பெட்ஷீட்டை தான் நான் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அது மேலே வந்து ஒரு நியூஸ் பேப்பரை வந்து விரித்து விடுமா. அந்த துணி மேலே இப்போ பேப்பரை விரிச்சிட்டு இந்த பேப்பர் மேலே அந்த மண்ணை வந்து கொட்டிடணும். அந்த தண்ணி வந்து வெளியே போகாத மாதிரி பார்த்து சென்டராக பார்த்து, இது தண்ணி அதிகமாக இருக்குது, வெளியே வராத மாதிரி இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டினோம்னா அப்படியே அந்த இடத்துலையே அப்சர்வ் ஆகிடும். பாருங்கள், இப்போ என்ன ஆகும்னா இந்த பேப்பர் வழியாக அந்த தண்ணி கீழே போய் அந்த துணி வந்து தண்ணியை பூரா அப்சர்வ் பண்ணிடும். இப்போ வந்து இது இன்னும் ஒரு 1/2 hourல சூப்பராக நமக்கு அந்த பேப்பர்லேருந்து மெல்ல எடுத்தோம்னா பேப்பர் கிளியாமல் எடுக்கணும். அப்படி நீட்டாக தண்ணி பூரா அப்சர்வ் ஆகி பாருங்கள். இப்பயே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அப்படியே பாருங்கள், சைடில் பாருங்கள் தண்ணி அப்சர்வ் ஆகிறது நமக்கு நல்லாவே தெரியும். இது பாருங்கள், இப்போ துணியை தூக்கி இது பேப்பரை தூக்கி கட்டுறேன் பாருங்கள். இப்போ பேப்பர் அப்படியே ஊறி இருக்கு பாருங்கள். இது அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்தில் தண்ணி பூரா அப்சர்வ் ஆகி நமக்கு இது தொடச்சி போடணும். இப்போ வந்து இன்னும் ஒரு 1/4 மணி நேரம், கேரண்டி ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 1/2 hourக்குள்ளே இது பூரா தண்ணி அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மண்ணை பூரா நம்ம சேர்த்தனோம்னா நமக்கு கிளே சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு 1/2 hour கழித்து எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்க, இது நாங்கள் போட்டு காய வச்சு 1/2 hour ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இது வந்து வீட்டோட பேக் சைட் பண்ணிட்டு இருக்கோம். இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கப்புறம் வெளிச்சம் இருக்காது, அதனால இப்பயே பார்க்குறோம். இப்போ பாருங்க, இது அந்த தண்ணி மாதிரி இருந்ததெல்லாம் போய் கொஞ்சம் கொலன்னு ஆயிடுச்சு. இது இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் இது நல்லா கெட்டியாகவே ஆகிடும். இந்த மாதிரி பண்ணக்குள்ள வந்து கேரண்டி நமக்கு கொஞ்சம் வந்து மண் வேஸ்ட் ஆகும். ஆனால் நமக்கு இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். அதாவது இன்ஸ்டண்ட்டானா இல்லைன்னா இதை வந்து நம்ம பிளாஸ்டிக் கவரில் காய போட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் கூட மண் வீணாகாமல் நமக்கு பூரா மண்ணும் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் மண் வீணாகும். ஆனாலும் நமக்கு உடனே செய்யணும் அப்படிங்கிறப்போ இந்த மெத்தடில் பண்ணோம்னா நமக்கு உடனே கிடைக்கும். இங்கே பாருங்கள், அந்த பேப்பரை வந்து மழை வர்ற மாதிரி இருக்குது, அதனால தான் நாங்கள் இப்போவே எடுக்கிறோம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு பாருங்கள், பேப்பர் பாருங்கள், நியூஸ் பேப்பர் வந்து இந்த கலரில் ஈரம் பாருங்கள் நனைஞ்சி பூரா பேப்பர் பூரா இழுத்துக்குச்சு. அடியில் துணியும் ஃபுல்லாகவே இழுத்துருக்கு. இப்போ பாருங்கள், இது இப்படி சேர்த்தனோம்னா பாருங்கள், இப்போ பாருங்கள் கொலான்னு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இது நல்லா கெட்டியாகவே ரெடி ஆயிடும். பாருங்கள், பேப்பர் கிளியாமல் நீட்டாக பேப்பர்லேருந்து மண் அப்படியே வந்துருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனதும் கெட்டியானதுக்கப்புறம் காட்டுறோம். இப்போ மழை வருது, நாங்கள் எடுத்துக்கிட்டு உள்ளே போகணும். பாருங்கள், ஈவினிங் அந்த பேப்பரில் இருந்து வலிச்சோம் இல்லையா, அதெல்லாம் வலித்து உள்ளே கொண்டு போயிட்டு அப்படியே வலித்து அதெல்லாம் வந்து இன்னொரு பேப்பர் மேலே அப்படி வச்சிட்டோம். வச்சது பாருங்கள், எல்லாம் பூரா ட்ரை ஆகி காஞ்சி எல்லாம் நமக்கு கிளே ஃபார்மில் கிடச்சிருச்சு. இந்த கிளேவை வச்சு நம்ம இப்போ வந்து மினியேச்சர்ஸ் பண்ணலாம், ஜுவல்ஸ் பண்ணலாம். ஜுவல்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த துணியை போட்டு அவசியம் நம்ம வடிகட்டி எடுக்கணும். மினியேச்சர்ஸ்க்கு வந்து நம்ம துணி போட்டு வடிகட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே வலையை மட்டும் வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ இதை வச்சு அடுத்தடுத்த வீடியோவில் மினியேச்சர்ஸ் பண்ணுறதை பார்க்கலாம். இது வரைக்கும் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் இதை வச்சு மினியேச்சர்ஸ் ஐட்டம்ஸ் வந்து கிட்ஸுக்கு ஆகிற மாதிரி நிறைய யூஸ் ஆகிற மாதிரி நம்ம கொழுவுக்கெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுங்க.
அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.